பிகாஸ் நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தாலும் லிட்டில் பை லிட்டில் இட் ஈட் அஸ் அப். எஸ்பெஷலி வென் யூ பிளேயிங் அ டார்க்கர் ஷேட் கேரக்டர், அதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, இல்லாட்டி ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் வந்து they'll not prefer putting themselves into that characters throughout. So plus also நம்ம சீன் பை சீன் எடுக்கிறதுனால அது இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அதுக்கான டைமும் இருக்கும். நம்ம அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பியும் வந்து ப்ளஸ் ஆல்சோ கோ ஆக்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிற ஹெல்ப் கூட இருக்குல்ல. இப்போ சோமு சார் மாதிரி அண்ட் பாரி மாதிரியான பெர்ஃபார்மர்ஸ் கூடலாம் நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்ப்பும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தனியாக நம்ம சீனில் பார்க்குறேன்னா நம்ம ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். லைக் ஒரு ஆக்டர் நம்மளை மேபி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணலாம், பட் அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் ஷுட் கான்ட்ரிபியூட். அப்போதான் அந்த ஒரு கேரக்டருமே வந்து இன்னும் நல்லா நமக்கு தெரியும். கோ ஆக்டர்ஸோட ஹெல்ப்புமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது இதில், நிறையா இன்புட்ஸ். அண்ட் சோமு சார் மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும்போது லைக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. எப்படி வந்து அந்த கேரக்டர்லேருந்து எப்படி டக்குன்னு ஸ்விட்ச் ஆகணும், பிகாஸ் நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தாலும் லிட்டில் பை லிட்டில் இட் ஈட் அஸ் அப்.